ஆக ஏவல் எதுக்காக என்ன காரணம் முன்னாடி தெரிவித்தாலும் கூட தலைமையின் முறையிலே காவல் இருக்கின்ற காரணத்தினாலே வழக்கம் போல் வேட்டையாட புறப்படுகிற பொழுது அற்புதமான ஒரு மான் கூட்டம் மான் கூட்டத்தில் திருமணத்தில் ஆழ்வார் தொழுவான் அழகான பிரபலமான பிடிக்கிறோம் கெட்ட நிறைகின்ற பொழுது உங்க அண்ணே கெட்டிக்காரன் தடுத்து வைத்து விட்டார் தலைமையின் முறையை தாங்கள் அனுமதிகளும் வாழ பிடிக்கிறதே வாழலாம் சாதனை பண்ணுறது வாணியுடைய பெருமையில நிறைய சொல்லலாம் இருந்தாலும் கூட என்னுடைய வாணியை வந்து என்ன சொல்ல வரீங்க மான் இல்ல மான் இல்லையா மான் இருக்கு இல்ல இல்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க இருக்கு நீங்க எப்படி சொல்லுங்க கண்ணால பார்த்தேன் நான் கண்ணால பார்க்க நீங்க பாக்குறதுனால நான் பார்க்க சொல்ல முடியுமா எதுக்குங்க கத்துறீங்க பக்கத்துல தானே நிக்கிறேன் அமைதியா பேசுங்க ஒரு சத்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது சபைக்கு வரக்கூடாது அப்படின்னாங்க உங்க சௌரியத்துக்கு பேச முடியாது சரிங்களா நம்ம சபைக்கே வரலையே காணகத்துல இல்ல நிக்கிறோம் என்ன சொல்ல வரீங்க ஆண் இல்லங்க மாடி இருக்குன்னு நான் சொல்றல ஆண் இல்லை நான் சொல்றேன் இவங்க தேவையில்லாம பேசுறீங்க நீங்க ஏதோ ஒரு தேவையோட பேசுறீங்க ஏங்க நான் உங்க அன்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன் மாடி இருக்கா இல்லையா அப்படின்னு ஏங்க நான் உங்கள்ட்ட அதிகாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் மான் இங்க இல்லைங்க உங்க அதிகாரத்தை வேற எங்கேயாவது போய் பயன்படுத்துங்க ஏங்க பயன்படுத்தாதீங்க உங்க சட்டத்தை நீங்க வேற எங்கேயாவது போய் பயன்படுத்துங்க ஏங்க பயன்படுத்தாதீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி வேணா உங்க சட்டமா இருக்கலாம் நான் வந்துட்டேன்னா நான் வச்சதே சட்டம் போல தெரிஞ்சுங்க அவங்க அடேங்கப்பா என்ன அடேங்கப்பா நீங்க அப்படிப்பட்ட ஆளுகளை பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் என்னவா இங்க செல்லாது இல்ல உங்களுக்கு என்ன அப்படி என்ன தெரியும் உங்களுக்கு இங்க ஆளும் நானா திறக்கணும் முடிக்கிறேன் நானா திறக்கணும் அப்படிங்களா அப்படிதான் ஏன் என்ன உங்களுக்கு என்ன எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பா உங்களுக்கு என்ன தெரியுமா யாருக்கு உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க யாரு இருக்காங்க எதுவுமே தெரியாதவங்க யாரும் இருக்காங்களா கட்டளை கையளவு அல்லாதவங்க உலகம் அப்படி சொன்னாங்கல்ல ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன் என்ன உங்களை காட்டிலும் ஒரு படி மேல பேசக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா நானும் ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் உங்களை மறு பேச்சே பேச விடாம பேசக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு ஏன் நீங்க என்ன பெரிய அவையார் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணோ நீர் என்ன பெரிய நக்கிர வீட்டுக்கு எய்தாம வந்திருக்கிறீரோ ஏன் நீங்க என்ன பெரிய ஆத்தா கம்பனுக்கு கடிகாசம் கொடுத்த ஆத்தாவோ நீர் பெரிய கமலருக்கு வலிசையா ஏத்தல் இருக்கு ஏன் நீங்க இந்த புறாத்தை படிச்சு கரைச்சு குடிச்சிட்டு விட்டீங்களா என்ன குடிச்சது அப்புறம் மாட்டிட்டு வந்திருக்கீங்களா இங்க பாருங்க தேவையில்லாம பேசுறீங்க என்ன பண்ணுவீங்க இங்க பாருங்க மாலை வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்க ஒரு சீக்கிரம் மாடு உங்களுக்கு வேணும்ல ஆமா என்ன வேணும் மாடு உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் உங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர் அண்ணனா அண்ணா 7 பேர் 7 பேர் இருக்காங்கல்ல உங்க அப்பா ஒருத்தர் இருக்காங்கல்ல மொத்தம் உங்க வீட்டுல 2 பேர் உங்க வீட்டுல மொத்தம் உங்க வீட்டுல 8 ஆம்பளையா இருக்காங்கல்ல உங்களுக்கு மாடு வேணும்னா உங்க அண்ணனை கூப்பிட்டு அட அடி வெட்டவளே அட முட்டாப்பளே அட வெக்க வெட்டவளே எனக்கு ஒரு மாடு வேணும்னா புடிச்சு கொடுறா அப்படின்னு சொல்லணும் அதை மட்டும் ஏன் மாட வச்சுக்கிட்டு இல்லைன்றீங்க ஐயோ எங்க அண்ணனை அந்த பசு பொண்ணு அந்த முகத்தை பாத்தீங்களா புடிச்சுட்டா சொல்லுங்க இந்த முகத்தை பாருங்க இந்த முகத்தை பாத்தீங்களா இப்படி பேச முடியுதா வயசானது ஏன் கொப்பை குடிச்சாலும் அந்த பச்சை பால் முகத்தை இந்த பேச்சு பேசுறீங்களே நீங்க பாவம் உங்களை சும்மா விடுமா வேண்டாம் என்ன உங்களை பிள்ளை அழகமா பேசுறேன் என்னங்க என்ன கடுப்பு உங்க அண்ணன் அந்த மாதிரி சத்தம் போட்டு மாலை பிடிச்சு கொடுக்க சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் நான் இல்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும் சரி என்கிட்ட பேசும்பொழுது என்னைய பத்தி மட்டும்தான் பேசணும் சரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்ன நான் ரொம்ப அமைதியான பொண்ணு நான் தான் சரி சரி முன்ன தெரியாதவங்க பேச மாட்டேன் சரி தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசணும்னு ஏதோ சாதாரணமா பேசுவேன் ஆனா இந்த வள்ளிய நீங்க வெள்ளியா பார்க்கணும்னா சரி எங்க அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை பேசுறீங்கன்னா போதும் சரி சரியா என்ன ஒழுங்கா சொல்றேன் உங்களுக்கு இப்ப சொல்றேன் என்ன சொல்றீங்க எங்க அண்ணனை பத்தி பேசுறதுக்கு மரியாதையா எங்க அண்ணன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடி போயிருங்க எதுக்கு எதுக்கு கேட்கணும் நீங்க மாலை வச்சிருவீங்க எது ஐயோ அப்பா அடுத்த வீட்டு பொழிக்க நினைப்பவன் மனிதனா உங்க அண்ணனை பத்தி பேசுனா உங்க அண்ணனுக்கு ரோசம் வரணும் உங்களுக்கு யார் ரோசம் வருது எங்க அண்ணனை பத்தி பேசுனா எனக்கு ரோசம் எனக்கு ரோசம் வருது எங்க அண்ணன் என்னை எடுத்து வளர்த்தவன் அவ்வளவு ஒரு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கிறான் எங்க அண்ணனை நான் பேசுவேன் ஏண்டா முட்டா பையலே எடுபட்ட பையலே மானம் கெட்டவனே அடே சண்முகராஜா வாராரி வாராரி அழகர வாராரி
அப்படின்னு அது பத்தாது. நான் பேசுவேன். சரியா? எங்க அண்ணனை நான் பேசுவேன். நீங்க பேசுறீங்க. நீங்க பேசக்கூடாது. நான் பேசக்கூடாது. பேசக்கூடாது. பேசக்கூடாது சொல்றீங்களா? பேசக்கூடாது. நீங்க பேசுங்க. உங்க அண்ணனை பத்தி பேசுங்க. மன்னிக்கல. எதுக்கு? அன்னைக்கு கேட்க முடியாது. இங்க வருங்க. பெண்களை நான் மதிக்கக்கூடியவன். ஏய், நானும் பண்றேன். பெண்களை நான் மதிக்கக்கூடியவன். இங்க வருங்க. பேசுறீங்க. எனக்கு மன்னிப்பு கேட்கணும். கேட்க முடியாது. நீங்க பேசுறீங்க. அதெல்லாம் கேட்க முடியாது. நீங்க எப்படி பேசுறீங்க? நான் பெண்களை மதிக்கக்கூடியவன். ஆனா உங்க என்ன தெரியுமா? அப்ப என்ன பேசுறீங்க? பெண்கள் இனி பேச மாட்டேன். என்ன? இனி உங்க அண்ணனை பத்தி பேச மாட்டேன். பேச மாட்டேன். ஆ? பேச மாட்டேன். என்ன உடனே ஒத்துக்கிட்டீங்க? இப்ப உங்ககிட்ட பேசுறேன். என்ன அப்படின்னா பெண்களை நான் மதிக்கக்கூடியவன். ஏன்னா பெண்கள் நாட்டினுடைய கண்கள் சொல்றாங்க. கண்கள் சொல்றாங்க. ஆமா. அதே நேரத்தில் சொல்லி வச்சாங்க. என்ன? கடலாளத்தை கூட கண்டலாம் பெண்ணின் மனதாளம் காண முடியாது முடியாது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஏதோ உண்மை பேசுறாங்க ஏதோ பொய் பேசுறாங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க பொய் பேசுறீங்க இல்லையா? நான் இல்லைங்க பொய். யாரு? நான் போய் பேசுறேனா? பொய் பேசுறீங்க இல்லையா? நானா போய் பேசுறேன்? அந்த மாதிரி ஏன்? இவரை எப்படி பெண்கள் பேசுற மட்டும் நம்ப மாட்டேன். என் முகத்தை பார்த்தா போய் பேசுற மாதிரி இருக்குதா? பெண்கள் பேசுறத நான் நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? அதை ஒரு சில பெண்கள் பேசுறத நம்ப மாட்டேன். என்ன தெரியுமா? எப்ப இருந்து தெரியுமா? எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்டாட்டி புருஷன் இருந்தாங்க. எல்லார் வீட்டு பக்கத்துலயே கொண்டாடி புருஷன் இருப்பாரு. அப்படி இருந்தவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. உங்களுக்கு பொறுத்திருக்காங்க? கிடையாது. நல்லா வாழ்ந்து வந்தாங்க. பாருங்க அவங்களுக்கும் ஒரு சோதனை காலம். என்ன? பொண்டாட்டி கூட முடியல. முடியல. ஐயோ, அதுலயும் கொண்டாடி தான் முடியலப்பா. பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல. புருஷன் பொண்டாட்டி மேல நல்லா பாசம் உள்ளவன். சரி. என்ன பண்றேன்? உடனே பொண்டாட்டியை கூட்டிட்டு ஒரு இடமா போய் வைத்தியம் பார்க்கிறேன். பாப்பேன் பாப்பேன். நல்லா பார்த்தேன். நல்லா ஆனா ஒரு வைத்தியம் சொல்லிட்டாரு. எப்பா இனிமே பார்க்க முடியாதுப்பா. நீ வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பான்ட்டாரு. வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருப்பான்ட்டாரு. வீட்டுல கொண்டாந்து பொண்டாட்டியை வச்சுட்டியா? சரி. படுத்த படுக்கையா இருக்கா? புருஷன்ட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான். ஏங்க கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு. என்னம்மா சொல்லுமா? என்னம்மா அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, எனக்கே நம்பிக்கை இல்ல. நான் பிழைப்பனா நம்பிக்கை இல்ல. அதனால எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும். என்னம்மா செய்யணும்? ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுங்க. எப்படி சொல்லிருப்பா தெரியுமா? ஏங்க, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சரி, நீங்க யாராவது ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து நான் ரெடியாத்தே காத்துட்டு இருக்கேன். நாங்க ரெடியா இருக்க அப்படின்னு அவன் சொன்ன பொண்டாட்டி மேல பாசம் உள்ளது. அடியே உன்னை நான் எப்படி மறந்துட்டு இன்னொரு பிள்ளைங்க நான் எப்படி நினைச்சு பார்க்க முடியல. நான் எப்படி அடிப்பேன். நான் எப்படி ஒரு பிள்ளை நினைப்பேன் பாருங்க. அழுகையா? இல்லைங்க, நீங்க எனக்காவது பண்ணி ஆகணுங்க. எனக்கு சத்தியம் பண்ணுங்க. என்னமா சத்தியம் பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் அவன் சொல்றான், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எரிக்க கூடாது, என்னை புதைக்கணும். அப்படி புதைச்ச இடத்துல எப்ப ஈரம் காயுதோ அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். பாருங்க, சொன்ன மாதிரி 2 நாள்ல முடிஞ்சு வச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கான காரியம் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. 1 மாசம் 2 மாதம் ஆச்சு. வெயில் காலம் பாருங்க. யதார்த்தமா போற பொழுது 2 மாதம் ஆயிடுச்சு. நல்ல வெயில் காலம். யதார்த்தமா போற பொழுது 4 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 4 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, விடுடா. இவன் சும்மா இருந்தாலும் இந்த 4 பேர் சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்க 4 பேர் என்ன பண்ணாங்க? வாடா, ஏதோ பொண்டாட்டிக்கு விதி அவ்வளவுதான் இருந்திருக்கு, என்ன செய்யறது? ஆமா, ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றா. காவிரி பெஞ்சினால் காட்சி ஒரு பொம்பளை வேணாமா அப்படின்னு சொன்னோன்னு சரி நம்ம பொண்டாட்டியுமே சொல்லிட்டாலே செத்தா. ஆனா ஒண்ணு சொன்னாலே, எப்ப புதைச்ச இடத்துல ஈரம் காயுதோ அப்ப கல்யாணம் பண்ணு சொன்னாலே உடனே சுடுகாட்டுக்கு போறேன். 2 மாதம் ஆச்சு, நல்ல வெயில் காலம். சுடுகாட்டுல போய் பாக்குறேன், புதைச்ச இடத்துல ஈரம் காயும். அது எப்படிங்க 2 மாசம் ஆயிடுச்சு வெயில் காயலைங்க. அது எப்படி காயம்? என்னடா காயலைங்க? மறுநாள் போறேன் காயல, மறுநாள் போறேன் காயல, ஒரு நாள் சாயங்காலம் போடவே காயல. அசதியில சுடுகாட்டுல படுத்துட்டேன். சரி. படுத்துட்டு தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு பாக்கிறேன், நல்லா விடிஞ்சு வச்சு. விடிஞ்சு வச்சுல நல்லா விடிஞ்சு வச்சு. போமா அல்ல அவன் போமான்னு போவோம்னு நினைச்சு வீடு கிளம்புறேன். அப்படி கிளம்புற நேரத்துல இவன் பொண்டாட்டியுடைய அண்ணங்காரன் ஒரு பெரிய வாடி நிறைய தண்ணியை கொண்டுகிட்டு சுடுகாட்டுக்கு வர்றேன். எங்க அண்ணன் மாதிரியே. ஐயா, காலங்காத்தால வாளியில தண்ணியை போட்டு எங்க போவேன்? சுடுகாட்டு வருவாங்க. சுடுகாட்டு வர்றேன். இவன் என்னடா நேரத்துல தண்ணியை கொண்டு வர்றான்ட்டு, இங்க வாடா, என்னடா அப்படி தண்ணியை கொண்டு வர்றேன்னு. அப்பத்தே அவன் சொன்னேன், இல்ல மச்சான், என் தங்கச்சி முடியாம இருக்கிற பொழுது என்னைய கூப்பிட்டு ஒரு சட்டியை வாங்கிச்சு. என்னடா சட்டியை வாங்கிச்சு? அண்ணே, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை புதைச்சடத்துல தினமும் ஒரு வாளி தண்ணி ஊத்திருந்தே அப்படி சட்டியை வாங்கிச்சு. அதனாலதான் நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன்னு. அப்பத்தே நினைச்சா அடி சண்டாடி நல்லவ மாதிரி பேசுறேடி, உன்னைங்க அதை விட்டு தண்ணி ஊத்த சொல்லிருக்க அப்படின்னு. அப்பத்தே பொண்டாட்டி வச்சு அவன் நம்பலையா. அன்னையில இருந்து பெண்கள் பேசுற நான் நம்பவே மாட்டேன். அதுக்காக உங்களை பேசுற நம்ப முடியுமா? பொய்
மகள் இந்த கதையை அருமையாக பேசிய நமது கீழராங்கியத்தைச் சேர்ந்த ஜெயபாண்டி அவர்களுக்கு பொன்னாரை எடுத்து புகழாரம் சொல்வார். கலைஞர்களுக்கெல்லாம் பொன்னாடை எடுத்து மரியாதை செய்த மாவட்ட கிராம முத்தனந்தல் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பில் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அரசகுலம் லட்சுமி சார்பில் நன்றி நடிகர் விளக்கத்தை நோடு தெரிவித்து பேசுனத பாராட்டி எல்லாம் போத்தல அது போத்துட்டு மறந்துட்டாங்க அதனால வந்து உங்களுக்கு பொறுக்காத பேசுறீங்க எதுக்குடா கையில நீங்க மாணிக்க இவர் என்ன கதையை சொல்லி இப்படி தகத்துட்டாரு நீங்க இப்ப கையில என்ன சூப்பரா இருக்கா? என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்க? பெண்களை பத்தி குறைமா சொல்றீங்க இல்லைங்க. அதுக்கு போய் எல்லா பெண்களையும் குறை சொல்லல. ஒரு சில பெண்களை சொல்லுங்க. ஒரு சில பெண்கள் உங்களை மாதிரி. ஏன்? பொய் சொல்றீங்கல்ல? ஏன் ஒரு சில ஆண்கள் மட்டும் நல்லவங்களா இருக்காங்களா? எல்லா ஆண்களையும் சொல்ல. மறைக்காதே. மறைக்காதே. நான் எங்க மறைக்கிறேன்? மறைச்சு விட்டு என்ன பார்த்து மறைக்காதே. வள்ளியம்மா எங்க இருந்தாலும் வள்ளியம்மா எங்க இருந்தாலும் வெடிக்க வேண்டும். வள்ளியம்மா எங்க இருந்தாலும் என்ன சொல்ல வரீங்க? இந்த ஆளுக்கு எனக்கு தானே பிரச்சனை உங்களுக்கு தான் என்ன பிரச்சனை அப்படி இல்லம்மா, இந்த ஆர்வத்துல இருக்கணும்ல. உள்ள ஒரு ஆள் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க என்ன? இப்ப ஒரு சில ஆண்கள் அப்படி இருக்காங்கன்னு இல்ல எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னேன் நீங்க சொன்ன மாதிரி சரி. இப்படிதாங்க எங்க ஊர் பக்கத்துல புளியங்குளம் பக்கத்துல அந்த ஒரு ஊர்ல இப்படிதான் ஒரு புருஷ முன்னாடி இருந்தாங்க உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல புடிச்சு முன்னாடி புருஷ முன்னாடி ஐயோ ஏங்க ஒரு சின்ன விஷயம். அது என்ன நான் ஒரு புருஷன் முண்டாட்டி கதை சொல்லணும் நீங்க சொல்லணும் சொல்லவே இல்ல ஏன்னா என்னுடைய தாய்மார்கள் எல்லாம் நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க அப்ப நானும் சொல்லுவேன் அப்படியா? சரி, என்ன சொல்ல வரீங்க? புருஷ முன்னாட்டினா அப்படி ஒரு பிள்ளைய பார்க்கவே முடியாது உலகத்துல சரி. ஐயோ புருஷன் காலை தொட்டு தினமும் கும்பிடுவான் ஆமா, பொய் 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 முண்டாட்டி காலையில எழுந்து காலை தொட்டு கும்பிடுறாங்க. புருஷன் காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஒரு வேலையை பார்க்கும் சரி. அப்படி ஒரு வாய் பேசாத நல்ல பிள்ளை அடக்கொடுக்கமான பிள்ளை பேசவே தெரியாது வாய் சரி. அப்பேற்பட்ட பிள்ளைய இவெல்லாம் ஒரு ஆளுமே இவனை நம்பி கட்டி கொடுக்குறாங்க சரி. கட்டி கொடுத்தா அவனு சும்மா சொல்லக்கூடாது சரி. நல்லதான் பாத்துக்கிட்டேன் சரி, சரி. அதெல்லாம் நான் ஒத்துக்கிருவேன் சரி, சரி. நல்லதான் பாத்துக்கிட்டியா சரி. இருக்கையிலே இவனுக்கு ஒரு கிருதல் வந்துடும் என்னது? என்னது? என்னன்னா நல்லா இருக்காங்க நல்லா இருக்கான் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல சரி. ஆனா திடீர்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் நிறுத்தவே மாட்டேன் அப்படியா? அப்படி ஒரு இருக்கு அதானே. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சமயத்துல புருஷனுக்கு முன்னாடிக்கு சண்டை என்னங்க குடும்பம்னா புருஷன் முண்டாட்டி சண்டை வரத்தானே செய்யும். ஆமா. அப்ப என்ன செய்யணும் இவன் பேசாம இருக்கணும்ல சரி. யாராவது ஒரு ஆள் பேசாம இருந்தா தானே சண்டை அதான் ஒருத்தன் அமைதியா இருந்துச்சா சண்டை வரும். இவன் தான் வாயை திறந்தா மூட மாட்டானே அப்ப என்ன செய்யறான் பொண்டாட்டிய என்ன பேச்சுன்னு இல்ல அதனால பாவி அம்புட்டு பேச்சு பேசிக்கிட்டேன் சரி. இந்த பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்துருச்சு. ஏண்டா என்னையவாடா பேசுனேன் ஏண்டா என்னடா மண்டை மணி அதானே, நீ ஊர் புறணினா நல்லா கேப்ப. ஊரு போய் சரி. நான் மண்டையாட்டுனேன், ஏன்டா மண்டையாட்டுனேன்னு என்ன அர்த்தம்? உங்களை விடுவரே, உங்களை சொல்லுவாங்களா? நீங்க தான் எப்படி ஜெயபாண்டி திணறிக்கிற ஜெயபாண்டி ஏண்டா உதுத்த மேலே ஏண்டா சாபாஸ். அப்படின்னு ஏங்க என்ன மண்டை
உண்மையை சொல்லிருப்பா. செத்த நேரம் உன்னை இந்த பிள்ளைய வச்சு நீ சமாளிக்க முடியாது. இப்ப என் நிலைமையை கிடைச்சுப்பா. உண்மை உண்மை. யாராருக்கோ செலவு வைக்கிறாங்க, உனக்கு வைக்கிறது வச்சது. ஆமா. அப்படின்னு சரிங்க. இந்த பிள்ளை வாய்க்கு அந்த மாதிரி பேசி பிடிச்சு ஆம்பளையில ஆமா. பட்டுன்னு அடிச்சு விட்டேன். வழக்கம் வந்த பிள்ளை தான் அடிக்கும். ஒரு நாள் திட்டு அடிச்சு விட்டேன். ஒரு விஷயம் அடிச்சு விட்டாடுறதோட நிப்பாட்டுங்க. தினமும் இந்த பிள்ளை அடிக்கும், அன்னைக்கு நான் அடிச்சு விட்டாங்க. ஒரு நாள் அடிக்க கையத்தால ஓங்குனியா? சரி. ஐயா என்னைய கொல்ல போறீங்க. அப்பா அடிக்க ஓங்க முடியே கத்திடுறது. ஓங்கி இருக்கியா? இவ கத்திட்டா. அத்தடி அடிச்சு கொண்டாந்து கொண்டு விடுவே சொல்லி அது கத்துட்டா. கத்துன உடனே அப்பதான் இவ சொல்றா, எப்படி? ஏண்டா இனிமே நீ என்னை அடிக்க கை வாங்கிட்டீல்ல, சரி. எப்ப நீ என்னை அடிக்க கை வாங்க முடியும்? இனி என் மூஞ்சில போய்க்காத, என்கிட்ட பேசாத. கோபம் ரொம்ப பெரிய கோபம். ஆமாங்க. சரி, சரி. அப்படின்னு கோவப்பட்டா. நீங்க நினைக்கிறீங்க. அப்ப அவன் சொல்றியா, ஓடி நீ இல்லை எனக்கு வேற ஆள் இல்ல. தண்ணி குடிச்சுங்க, இழைக்கிறீங்க. வேணாம், நீ வாங்க. போடி, நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆளா இல்ல. அதானே. நான் போக வேண்டிய என்கிட்ட அடியும் அப்படின்னு சரி. பேசாம இருந்துகிட்டேன். எப்படி இருக்க முடியும்? அதான். எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு பேசாம எத்தனை நாளைக்கு புரிஞ்ச பேசாம இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு ஒரு வேலை வைக்கலாம். அப்படித்தான். எதுக்கு எடுத்தாலும் யாரை கூப்பிடணும்? சரி. பொண்டாட்டி தானே கூப்பிடணும். ஆமா. ஏமா அந்த துண்டை எங்கம்மா வச்ச? ஏமா அந்த சீப்பு எங்கம்மா வச்ச? சரி. ஏமா அந்த காசு கொடுத்து நான் எங்கம்மா வச்ச? அப்படின்னு என்கிட்ட தானே கேட்கணும். பொண்டாட்டி தானே கேட்கணும். பொண்டாட்டி தானே கேட்கணும். அப்ப என்ன பண்றியா, பேசாத பொண்டாட்டி அன்னைக்கு பார்த்தா அவனும் நம்மள மாதிரி ஒரு நாடக கலைஞர் அந்த மாதிரி நாடகக்காரங்களா? சரி சரி. அங்கிட்டு மனப்பாறை அங்கிட்டு அங்கிட்டு சரி, சரி, சரி. அப்ப என்ன பண்றியா, ஒரு நாள் அனுமதி இல்ல என் நாடகம் நடத்துறதுக்கு. அப்படியா? ஆமா, அதனால 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கெல்லாம் முடிக்கணுமா. இதுவரைக்கும் அனுமதி. ஆமா, சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. ஆமா. நல்ல நாள் பெரிய நாள்ல பட்டு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆமா. அப்ப என்ன சொல்றேன், சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாதான் சங்கத்துக்கு போக முடியும். ஐயோ இவன் எப்படி தெரியுமா, படுத்து தூங்குனேன்னு வச்சுக்கோங்களேன், இடியே விழுந்தாலே எந்திரிக்க மாட்டான். விடிய விடிய 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் விடிய விடிய முடிக்கிறோம் இல்லையா? வசதி இருக்கும் இல்லையா? வாஸ்தவம் தானே. இடியே விழுந்தா எந்திரிக்காதவன் இவன் சட்டப்பையில கொண்டு போய் கையை வச்ச மட்டும் படக்கம் விழுப்பேன். அது பணத்தை எடுத்து விடுவீங்க, எடுத்துக்கிறது. அப்ப என்ன இது, எழுப்பி விடுறதுக்கு யாராவது வேணுமே. ஏங்க சண்டை? பேசாத பொண்டாட்டி இருக்கிறாளே பொண்டாட்டி சண்டை அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட பேச மாட்டேன். எழுப்பி விடுறத சொல்லணும். என்ன பண்றியா, அவ பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு காகிதத்தை வேகமா எடுக்கிறேன். சரி. எடுத்து ஒரு பேனாவை எடுத்துறேன். எப்படி? அடியே நான் 6 மணிக்கெல்லாம் நாடகத்தை ஆரம்பிக்கணும். சரி. 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்கும்போது தலைவலிக்கு கீழே வச்சுட்டு பாக்குற மாதிரி தலைவலி கீழே வைக்கிறேன். ஆமா. சரி. இவன் எதை ஒளிச்சு வைக்கிறானோ அதைத்தான் தேடி போய் பாப்பா. தெரியுது. ஒருத்தி நினைச்சு கெட்டுட்டாலே நாடகம் கொடுத்தவன் ஜெயபாண்டி ஆச்சு. ஜெயபாண்டிய ஊர்ல கட்டி வைக்க போறாளே, என்ன செய்வேன்? ஜெயபாண்டியா? அப்படின்னு என்ன பண்றேன், கோவப்படுறேன். சரி. கோவப்பட்டு அங்கிட்டு கிட்ட பாக்குறேன். பார்த்தா இவன் நல்லா தின்னுட்டு படுத்துருக்கான். ஓகே, ஒரு மிதிவெடி. அதானே என்ன எடுப்பு சொல்லுங்க. ஏண்டி உன்னை நான் எத்தனை மணிக்கு வச்சுட்டேன், நீ என்னடி இப்படி பண்ணி வச்சுட்ட? ஐயோ குழம்பு போயிடுச்சே அப்படின்னு கத்துறேன். சரி. அப்பயும் அவன் ரோசக்காரி பேச மாட்டா. பேச மாட்டா. என்ன தெரியுமா சொல்றா, அவன் எந்த தலானியை எழுதி வச்சானோ அந்த தலானியை பார்த்து ஜாடையே சொல்றா. எப்படி? ஏய் என்ன இங்க பாக்குற, அங்க பாரு. அங்கே பாத்துட்டு இருக்கேன். நல்லா அங்க வேற அந்த அப்பப்போ வந்து நிக்குது. அங்க பாருடா அப்படின்னு ஜாடையில சொல்றா. சரி. உடனே இவன் என்னடா நம்ம எழுதி வச்சதுக்கு இவன் அப்படின்னு வேகமா போய் தலானி எடுத்துட்டு பார்த்தா 2 காயின் இருக்கு. ஒரு காய் தானே வச்சியா? ஒரு காய் தான் இவன் எழுதி வச்சது. இன்னொரு காய் என்னடா எடுத்து பாக்குறான், இவன் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? அவன் எழுதி இருக்கான். எப்படி? நாதா அடையப்பா 4 மணி ஆயிடுச்சு, எழுப்பிருங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கா. எனக்கு எப்படி இருக்கும்? அவன் எழுதி வச்சானா, அதனால இவ்வளவு ரோசமா எழுதி வைக்கிறா. ஆனா கடைசி வரை இவன் பேசல. அப்ப இந்த மாதிரி அவன் எழுதி வைக்க ஐயா, அருமையான கதை. நீங்க அவர் ஒரு பொண்டாட்டி கதை சொன்னாரு, நீங்க ஒரு புரிச்ச பொண்டாட்டி கதை சொன்னீங்க. நான் என் குடும்பத்து கதையை சொல்றேன். இல்ல 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 ஒரு சின்ன, ஏன்னா இந்த மாதிரி மக்கள் மத்தியில் இதை சொல்லணும். ஏதோ நீங்க ஐயா இருங்க, ஏதோ உங்க மனசுக்கு நீங்க எத்தனையோ மனைவி பார்த்திருப்பீங்க. ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாதிரி இந்த உலகத்துல என்னங்க, உங்களுக்கு என்னங்க, யாருக்குமே இல்ல. ஏங்க நாடகத்துக்கு போனேன்னா என்னோட காலை கழுவி இந்த மாதிரி நெத்தியில திலகம் விட்டு போயிட்டு வாங்க. தாய்க்கு பின் தாரணம்.
பக்கத்து ஊரா தான் வெள்ளாளத்துல போயிருவேன். சரி, சரி. ரொம்ப லாங்கா இருக்குன்னு வச்சுக்க. நான் வீட்டுக்கு 1 மணி 2 மணி 4 மணிக்கு போனாலும் சரி, கிட்டத்துல அரண்டாக்கி பட்டுக்கோட்டை போய் வந்தாலும் சரி, நான் வீட்டுக்கு போறதுட்டியும் என் மனைவி எனக்காக சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவள்லையா பெண்ணு. பெண்ணும் இல்ல, ஒரு மசரும் இல்ல. நான் தான் என் வீட்டுல தினம் சமைக்கிறேன். போயா. போய் சொல்றாரு, அடுப்படி பக்கத்தே வர மாட்டேன். சரி, என்ன சொல்ல வர்றீங்க? சரி, சரி, குடும்பத்துல இப்படி பார்க்கல. என்ன சொல்ல வர்றீங்க முடியுமா? அப்படியே வாங்க. விடிய. 10 மணிக்கு ஆரம்பிச்சாலும் அந்த விடிய காலம் வரை சுறுசுறுப்பா இருக்கணும். அதுக்கு பேருந்தே பக்கம் தான். இந்த வகையில உண்மையாவே சொல்றேன், என்னுடைய அன்பு தம்பிகள் லட்சுமணன் மற்றும் தோப்பூர் பக்கம் மேல அவ்வளவு பரபரப்பா சிறப்பா இருக்கும். அருமையா வாசிக்கிறாங்க. அதே மாதிரி தாள கலைஞர் அமரர். அமரரா? அமரரா? அன்பு இம்பட கலைஞர். நன்றி இருந்தாலும் சரி. மாடி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற அங்க அடையாளம் சொல்லி கொடுப்பாரு. வாணியுடைய அடையாளம் கேட்ட காரணத்தினாலே அந்த காரணத்தே நின்றுள்ளாவோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ. காரணத்தே நின்றாவன காரியே காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ நற்காரிகையே. மேயாதமா மேயாதமா நல்ல ஜாதிமா மேயாதமா ஏயாதமா மேயாதமா மேயாதமா மேயாத மேயாதமா சந்தர்ப்பம் உள்ளவும் தமிழும் பல மக்களும் உள்ள சுழந்தவளும் மேயாத மேயாத மேயாதமா மரியாதை ஓடி போயிருங்க. அரசு குலத்தைச் சேர்ந்த